அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அண்ட் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இதனுடைய டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு. ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் ஆர் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் ஆர் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். சரிங்களா? லெட் காமான்றது ஒரு கர்வ். இதை கிவன் ஸ்பேஸ் கர்வ், ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கர்வ் எடுத்துக்கிறோம். அண்ட் பி பி எனி பாயிண்ட் ஆன் இட். பின்றது ஏதோ ஒரு பாயிண்ட், அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். த சர்க்கிள் ஹேவிங், அது மேலே இப்போ ஒரு சர்க்கிளை வரைகிறோம். அந்த சர்க்கிள் எத்தனை கான்டாக்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கிற மாதிரியான சர்க்கிளாக இருந்துச்சுன்னா, இந்த ஸ்பேஸ் கர்வோட 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கிற மாதிரியான கர்வ் சர்க்கிளாக இருந்துச்சுன்னா, அந்த சர்க்கிளை அந்த பாயிண்ட்ல நம்ம ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பேஸ் கர்வ் நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கு ஸ்பேஸ் கர்வு. இதில் நான் ஒரு சர்க்கிள் இப்போ ட்ரா பண்ணுறேன். இப்போ இதுதான் சர்க்கிள். சரிங்களா? இந்த கர்வ் மேலே 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கக்கூடிய சர்க்கிள் இதுதான். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சென்டர் இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன இருக்கும்? ஒரு சென்டர் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் சென்டர். சரிங்களா? அதை தான் சரி, இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா? இது ரேடியஸ். இப்போ இதை தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து இதனுடைய சென்டரை நம்ம சென்டர் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள், த ரேடியஸ் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இஸ் கால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் அட் பி. அந்த பாயிண்ட் பியில் தான் அது. சரிங்களா? இப்போ இதே கர்வு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கர்வு இங்கே பாருங்க. இதே கர்வு இங்கே வரைஞ்சேன் அப்படின்னா, இப்போ நான் சர்க்கிள் வரையும் போது 3 பாயிண்ட் கான்டாக்ட்ல வரையணும் அப்படின்னா இதுதான் அந்த சர்க்கிள். இப்போ இது சென்டர், இது ரேடியஸ். அப்போ இந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் என்னவாகுது? பெருசாகுது. சரிங்களா? அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ அந்த இடத்துக்கு இடத்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் என்ன ஆகும்? மாறும். அப்போ 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருந்தால் தான் அது ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். சரிங்களா? இல்லைன்னா அது என்ன கிடையாது அந்த பாயிண்ட்ல. இப்போ நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட் இது பி அப்படின்ற பாயிண்ட். முன்ன எடுத்துக்கிட்ட பாயிண்ட் இங்க பி. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இது. இது பி டேஷ் அப்படின்ற பாயிண்ட்ல ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இது. சரிங்களா? இப்போ இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கு முடிஞ்சாச்சு. இப்போ இதுல நம்ம அந்த ட்ரையாடை வரைகிறோம். இது வந்து நார்மல். சரிங்களா? அப்புறம் இதுக்கு இப்படி இது தொட்டுட்டு போற மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ எப்படி தொட்டுட்டு போற மாதிரி இருக்கிறதுனா, இதை தொட்டுட்டு போகணும் இந்த கர்வை. அப்போ இந்த கர்வை தொட்டுட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டேஞ்சன். இதான் என்னது? டேஞ்சன். அதுக்கடுத்து இதுக்கு பர்பேண்டிகுலரா இருக்கிறது தான் என்னது? இதுக்கு பர்பேண்டிகுலரா இருக்கிறது தான் என்னது? பைநார்மல் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இதுதான் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள். இதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். இதுல என்னன்னா, இந்த டெஃபினேஷனை பயன்படுத்தி ஆஸ்குலேட்டிங் பிளேன், இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆஸ்குலேட்டிங் பிளேன் எதுன்னு தெரியும்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் ஆஸ்குலேட்டிங் பிளேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? இதுதான் ஆஸ்குலேட்டிங் பிளேன் கணக்குக்கு. சரிங்களா? இப்போ இது ஆஸ்குலேட்டிங் பிளேன். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுவும் ஆஸ்குலேட்டிங் பிளேன் தான் நம்மளுக்கு.
இங்க இருக்கிறது என்னது ஆஸ்குலேட்டிங் பிளேன் தான். நம்மளுக்கு இந்த நீங்க எப்படி இதை அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நம்மளுக்கு ஆஸ்குலேட்டிங் பிளேன். அந்த 2 டைமென்ஷன்ல சாரி 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துலையும் வரும், இந்த இடத்துலையும் வரும். இது நம்ம ஒரு நோட் மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இப்படி அந்த பக்கம் போறதுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இங்க இப்படி செங்குத்தா இப்படி இருக்கிறது சரிங்களா? இங்க இந்த பிளேனை நீங்க கொஞ்சம் கற்பனை தான் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல வரும்போது இங்க இப்போ இப்படி வச்சுக்கோ. இந்த பிளேன் இந்த இடத்துல இப்போ இது வந்து என்ன ஆகுது? இந்த பிளேன் ஒன்று சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேன் மட்டும்தான். இப்போ சாரி என்னது ஆஸ்குலேட்டிங் பிளேன் மட்டும்தான். அப்போ ஆஸ்குலேட்டிங் பிளேனில் நம்மளுக்கு 3 பாயிண்ட் கான்டாக்டில் ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வுக்கு 3 பாயிண்ட் கான்டாக்ட் இப்போ இந்த இடத்துல கர்வ் இங்கிருந்து இப்படி போய் இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது தான் போகுது. இங்கிருந்து இங்கே எங்காவது போகுது. இதுதான் 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கக்கூடிய சர்க்கிள். அப்போ இந்த சர்க்கிளை தான் நம்ம ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். சின்ஸ் த ஆஸ்குலேட்டிங் பிளேன் ஹேஸ் ஆல்சோ 3 பாயிண்ட் கான்டாக்ட் வித் த கர்வ் அட் பி. சரிங்களா? இது நம்மளுக்கு சொன்னது ஏற்கனவே. இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் நம்மளுக்கு ஆஸ்குலேட்டிங் பிளேன் என்ன இருக்கும்? 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் லைஸ் ஆன் த ஆஸ்குலேட்டிங் பிளேன். இப்போ இதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இந்த பிளேன் என்னது நம்மளுக்கு? இப்போ நம்ம இன்னும் போடணும்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இது நம்மளுக்கு ஆஸ்குலேட்டிங் பிளேன். இதுல தான் இந்த சர்க்கிள் இருக்கும். இந்த பிளேன்ல என்ன ஆயிருக்கும்? இந்த சர்க்கிள் லை ஆயிருக்கும். இதுல சென்டர் இருக்கும், ரேடியஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு என்னது? நார்மல். இப்போ இந்த கர்வ் இங்கிருந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டேஞ்சன்ட் என்னவா இருக்கும்? டேஞ்சன்ட் நம்ம இப்படி வரைஞ்சிருப்போம். இதுதான் டேஞ்சன்ட். அப்போ டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சு. இப்போ இது பிளேனு. இப்போ உள்ள இருந்து வெளியே வர மாதிரி இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னது? பை நார்மல். சரிங்களா? இதை நாம இப்போ வரைஞ்சோம்னா இப்படி இருக்கிறதா வச்சுக்கோமே, இப்படி மேல் நோக்கி. இப்போ இந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளில் இந்த சென்டர் வந்து எப்பயுமே இந்த நார்மல் லைன் மேலே தான். சரிங்களா? என்ன நார்மல்? பிரின்சிபல் நார்மல். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல் நார்மல். இந்த பிரின்சிபல் நார்மல் மேலே தான் இருக்கும். சரிங்களா? இதனுடைய சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் எது மேலே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் நார்மல் மேலே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேனில் தான் என்ன ஆயிருக்கும்? லையாக இருக்கும். சரிங்களா? அதான் இந்த 2 பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல தான் லையாக இருக்கும். அதனுடைய சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் லைன் மேலே தான் எங்கே வேணாலும் இருக்கும். எப்போ எடுத்துக்கிட்டாலும் அந்த நார்மல் லைன் இருக்கு இல்லையா? அந்த லைன் மேலே தான் அதனுடைய சென்டர் கண்டிப்பாக லையாக இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சின்ஸ் த சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் த சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் ஆர் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அண்ட் த கர்வ் ஹேவ் த சேம் டேஞ்சன்ட். சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி அண்ட் த கர்வ் அந்த கர்வுக்கும் சரி அந்த சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே டேஞ்சன்ட் தான். சரிங்களா? பி லையிங் டேஞ்சன்ட் அட் பி லையிங் இன் த ஆஸ்குலேட்டிங் பிளேன். இது ரெண்டுமே எங்கே லை ஆயிருக்கும்? ஆஸ்குலேட்டிங் பிளேனில். த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் லைஸ் ஆன் த பிரின்சிபல் நார்மல் அட் பி. இந்த பின்ற பாயிண்ட்ல இந்த பிரின்சிபல் நார்மல் மேலே தான் இந்த சென்டர் என்ன ஆயிருக்கும்? லை ஆயிருக்கும். சரிங்களா? இதுதாங்க ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்.
அதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல நம்ம ஆஸ்குலேட்டிங் சர்க்கிளை உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இப்போ இது என்னன்னா இந்த கர்வ் பிளாக் கலர்ல தெரியுது பார்த்தீங்களா? இந்த கர்வ் தான் பிளாக் கலர்ல இருக்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கர்வ். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சர்க்கிளை டிரா பண்றேன். சரிங்களா? 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கிற மாதிரியான சர்க்கிள் இதுதான். இப்போ இதனுடைய டேன்ஜென்ட் இது, இதுக்கு நார்மல் இது. அப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் பார்த்தீங்கன்னா நார்மல்ல இருக்கும். நார்மல். சரிங்களா? இந்த லைன் தான் நம்மளுக்கு என்ன லைன்? நார்மல் லைன். அதாவது பிரின்சிபல் நார்மல் லைன். இது என்னது? டேன்ஜென்ட். இது இங்க போனது என்னன்னு பாத்தீங்கன்னா டேன்ஜென்ட். இதுக்கு பர்பண்டிகுலர் இங்க இருக்கிறது பைநார்மல். நம்மளுக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பைநார்மல் பத்தி கவலையே கிடையாது. டேன்ஜென்ட் நார்மல் இது ரெண்டும் தான் தேவை. அப்போ இந்த சர்க்கிள் இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல இங்க இருக்குது டேன்ஜென்ட். இதுதான் இப்ப நம்மளுக்கு டேன்ஜென்ட். இதுதான் டேன்ஜென்ட். இங்க இருக்கிறது தான் என்னது? நார்மல். இப்போ இந்த சர்க்கிள் இதுவே இங்க வந்துருச்சு பாருங்க. இந்த இடத்துல டேன்ஜென்ட். இப்போ இதுதான் என்னது? டேன்ஜென்ட். அப்ப இது டேன்ஜென்ட், இது என்னது? நார்மல். இந்த மாதிரி சர்க்கிள் போக போக இங்க பாருங்க, இங்க ஒரு இது இருந்திருக்கும். இதை தான் நம்ம அடுத்து படிக்க போறோம். இதுதான் சென்டர் ஆஃப் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? இப்போ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றேன். இப்படி போயிருக்கும் கண்டிப்பா இந்த கர்வ். இதுதான் சென்டர் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ இதை பத்தி ஒன்று பார்க்க போறோம். லோக்கஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதை நம்ம பின்னாடி ஒரு ஹெட்டிங்ல பார்க்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை முதல்ல நம்ம படத்தை முன்னாடியே வச்சுட்டோம். சரிங்களா? சரி. இப்போ அதுக்கடுத்து the radius of the oscillating circle P is reciprocal of the curvature of the curve. இப்போ கர்வேச்சர் கப்பா இருக்கு இல்லைங்களா? கப்பாவோட ரெசிப்ரோக்கல் தான் நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ரோ ஈக்குவல் டு 1 பை கப்பா. பி அந்த பாயிண்ட்ல மட்டும்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல தான். அண்ட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் இட் சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இஸ் சி ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ரோ என். இது நம்மளுக்கு சென்டர். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பிளேன்ல இப்படி இருக்கு. இதில் கர்வ் இங்கிருந்து இப்படி போய் இப்படி இருக்குன்னு நம்ம சொன்னோம். இதில் நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இதுக்கு 3 பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைகிறோம். இந்த சர்க்கிள் வரைஞ்சோம்னா இதுதான் அந்த சர்க்கிள். சரிங்களா? இந்த சர்க்கிள் இதனுடைய சென்டர் எப்பயுமே எது மேலே இருக்கும்? நார்மல் லைன் மேலே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நார்மல்? பிரின்சிபல் நார்மல் மேலே தான் இதனுடைய சென்டர் இருக்கும். அப்போ இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஆரிஜினா ஓ. சரிங்களா? இங்க இருந்து இந்த கர்வ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கர்வ் மேலே இருக்கிற பாயிண்ட் இதுதான் பி. இந்த பாயிண்ட் தான் என்னது? பி. இதுக்கு நாம் பொசிஷன் வெக்டர் எழுதுறோம். இந்த பொசிஷன் வெக்டர் நம்மளுக்கு எப்பயுமே கர்வ் மேலே இருந்தால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஆர் வெக்டர். இதுவே பாயிண்ட் ஸ்பேஸில் இருக்கிற இன்னொரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர். சரிங்களா? இந்த சென்டருக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி. இதை நாம் என்னன்னு சொல்லிக்கிறோம்? சி வெக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதனுடைய பொசிஷன் வெக்டர். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த பி, இது சி, பிசி, அதாவது இங்க இருக்கிற வெக்டர், இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய வெக்டர் பிசி வெக்டர் இஸ் பேரலல் டு பிசி வெக்டர். சரி, பேரலல்லாம் வேணாம். பிசி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அப்போ இது என்னன்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாம். சி வெக்டர் மைனஸ் ஆர் வெக்டர் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். அப்போ நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும்னா பிசி வெக்டர் இஸ் பேரலல். பிசி வெக்டர் எதுக்கு பேரலலாக இருக்குது? இந்த நார்மலுக்கு பேரலலாக இருக்குது. இந்த பிசி வெக்டர் எதுக்கு பேரலலாக இருக்குது? நார்மலுக்கு பேரலலாக இருக்குது. அதனால இது நார்மல். அப்போ பிசியும் இது, அப்போ இதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? சி மைனஸ் ஆர் வெக்டர். பேரலலாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ரோ. இந்த இடத்துல ரோ, ஏன்னா ரோன்றது ரேடியஸ், அதனால ரோ இன்டு என் வெக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது இங்க நல்லா கவனிங்க. இது ஏ வெக்டர் அப்படின்னா இதுல சின்னதா இருக்கக்கூடிய வெக்டரை நான் கான்ஸ்டன்ட் போட்டு 1 பை, இப்போ இதை எப்படி எழுதலாம்? சின்னதா இருந்துச்சுன்னா 1/4 ஏ வெக்டர்னு போடுவோம்.
இதுவே பெருசா இருக்குது இதோட அப்படின்னா 2a வெக்டர் அப்படின்னு போடுவோம். அப்ப இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் போடுவோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல நான் ரேடியஸை எடுத்துக்கிறேன். ரோ n வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதனுடைய அலகு என்னவோ அதை நம்ம போட்டு பெருக்குவோம். சரிங்களா? சரி, அப்ப c மைனஸ் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ரோ n வெக்டர். அப்ப c வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் பிளஸ் ரோ n வெக்டர். இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா center of oscillating circle. இங்க where rho is equal to 1 by kappa. சரிங்களா? சரிங்க.